அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்திலே நான் தாழ்மையை பற்றி சில வசனங்களை கொடுக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தாழ்மையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் தாழ்மையாக இருக்கிறது எவ்வளவு நல்லது. இயேசு கிறிஸ்துநாதர் மிகவும் தாழ்மையாக இருந்தார். மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தாழ்மையாக இருந்தார். யோவான் ஸ்நானன் தாழ்மையாக இருந்தார். இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சிலவற்றை நான் கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். மத்தேயு 3 அதிகாரம் 11வது வசனத்திலே, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பாருங்க, யோவான் ஸ்நானன் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார் என்று பாருங்க. அவர் சொல்லுகிறார், மனம் திரும்பலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு முன் வந்து அறிவிக்கிறார். ஆனால் அவர் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறார். அவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார். தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் தாழ்மையாக இருக்கிறோமா? எவ்வளவு பெரிய மனுஷன்! யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 11:11, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்படுவதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுவேன். அப்ப யோவான் ஸ்நானனை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்புவதில்லை. ஆனால் அவர் அங்க எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார்! இந்த தாழ்மை இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்தில் இருக்கிறதா? அது யாராக இருக்கலாம். கிறிஸ்தவரிடத்தில் இருக்கிறதா? ஆலயங்களுக்கு பொருளாக இருக்கலாம், சபைகளுக்கு பொருளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற இடத்தில் இந்த தாழ்மை இருக்கிறதா? ஆலயங்கள் சபைகள் இந்த தாழ்மை இருக்கிறதா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன்! இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அவரை தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய பாதரட்சையை சுமக்கிறதுக்கு கூட தான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா? மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்துநாதர் தேவகுமாரன். அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய இந்த தாழ்மை இருக்கிறதா? நாங்கள் தாழ்மையாக எங்களுடைய காரியங்களை செய்கிறோமா? ஆலயங்களிலும் சரி, சபைகளிலும் சரி, நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோமா? தாழ்மையாக இருக்கிறோமா? எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார் பாருங்கள். தேவகுமார் இயேசு கிறிஸ்துநாதர் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார் பாருங்கள். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். யோவான் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்ப இயேசு கிறிஸ்துவார் செய்கிற வேலையை பாருங்கள், எவ்வளவு தாழ்மையாக இருந்திருக்கிறார். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினாலை துடைக்கவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையாக இருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய தாழ்மையாக இருக்கிறது. எப்படி கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தாழ்மையாக இருக்கிறோமா? எங்களை தாழ்த்துகிறோமா? அல்லது வீண் பெருமைகள், நான் என்ற அகங்காரம், உலகத்துக்குரிய காரியங்கள், உலக மகிமையை நாங்கள் தேடுகிறோமா? எங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்து அவருடைய மகிமையை தேடுகிறோமா? ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். பிலிப்பு புஸ்தகம் 1 அதிகாரம் 1வது வசனத்தை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும்
கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. இந்த பவுல் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் அவருடைய கைகளால் நடக்கின்றது. இயேசு கிறிஸ்துவே அவருடைய பேசுகிறார். மிகப்பெரிய அப்போஸ்தலனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் என்று சொல்லுகிறார். ஊழியக்காரன், சேவன், நான் ஒரு வேலைக்காரன் என்று அவர் சொல்லுகிறார். தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவாரே அவரோட பேசுகிறார். அப்படியான ஒரு மனுஷனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஊழியக்காரன், சேவன், நான் ஒரு வேலைக்காரன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் அப்படி சொல்லுகிறோம்? நாங்கள் வேலைக்காரன் சொல்லுகிறோமா அல்லது முதலாளி என்று சொல்லுகிறோமா? எங்களை சோதித்து அறிவோம். மிகப்பெரிய அப்போஸ்தலனாக இருக்க பவுல் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் எவ்வளவு தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார். மிகப்பெரிய அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்துவே அவரோட பேசுகிறார். அப்படியான ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறார். அவர் தன்னை ஊழியக்காரன், சேவன் என்று சொல்லுகிறார். நான் ஒரு வேலைக்காரன், இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் அப்படி சொல்லுகிறோம்? ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அதற்கு நான், ஆண்டவரே நீ யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துநாதரே பவுலோட பேசுகிறார். அந்த பவுல் சொல்லுகிறார், நான் அவர் மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறார். அற்புத அடையாளங்களை செய்கிறார். மிகப்பெரிய ஊழியக்காரன். இந்த பரிசுத்த வேதாகம புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது, அவருடைய புஸ்தகங்களை வாசிக்கும் போது மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு ஊழியக்காரன், சேவன், நான் ஒரு வேலைக்காரன் என்று சொல்லுகிறார். எப்படி தாழ்மையாக நாங்கள் இருக்கிறோமா? எங்களை சோதித்து அறிவோம். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். யூதா புஸ்தகத்திலே 1வது வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமா இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமா இருக்கிற யூதா என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். எவ்வளவு தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமா இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாகும். அப்ப எப்படி தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்? அங்க யோவான் எப்படி தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்? மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்? இந்த யூதா இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாக இருக்க வாய்ப்பு உண்டு. இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாக இருக்கிறார். நான் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், கேளுங்கள். மாற்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த யூதா இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமா இருக்கிற யூதா என்று சொல்லுகிறார். எப்படி தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் எப்படி தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்? இந்த தாழ்மை இன்றைக்கு எங்களிடம் இருக்கிறதா? நாங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆலயங்களுக்கு போகிறோம், சபைகளுக்கு போகிறோம், வழி நடத்துகிறோம், எவ்வளவு காரியங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள். தாழ்மை இருக்கிறதா? யோவான் எப்படி தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்? பவுல் எப்படி தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாக இருக்க வாய்ப்புள்ள யூதா எப்படி தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்? அவர் சொல்றாங்க, நாங்கள் ஊழியக்காரர், ஐ எம் சர்வன்ட், நாங்கள் வேலைக்காரர் சொல்றார். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார். சீசருடைய கால்களை கழுவுகிறார். இந்த தாழ்மை இருக்கிறதா? எங்களை ஒரு விஷயம் சோதித்து அறிவோம். நாங்கள் எங்கே வாழுகிறோம்? உலக மகிமையை தேடுகிறோமா? உலகத்து ஐஸ்வர்யத்தை தேடுகிறோமா? உலகத்தில் உள்ளதை தேடுகிறோமா? அல்லது எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவிலிருந்து வர்ற மகிமையை நாங்கள் தேடுகிறோமா? யாருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதா இருந்தால் நாங்கள் ஊழியக்காரர், we are servant, நாங்கள் வேலைக்காரர், அவர்தான் எஜமானர். அல்லது உலகத்துக்கு
நாங்கள் ஊழியம் செய்ய இருந்தால் நாங்கள் வேறு யாருக்கோ ஊழியம் செய்கிறோம். உலக மகிமை, உலக ஐஸ்வர்யங்கள், உலகத்திலிருந்து வர்ற பெருமை, அகங்காரமா இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் வேறொருவனுக்கு ஊழியம் செய்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் சொல்றார்கள், நான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன், நான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன், நான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன் என்று சொல்லி தங்களை தாழ்மையாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய பரிசுத்தவானாகிய பவுல், யோவான் ஸ்நானன், யூதா தங்களை தாழ்த்தி ஒப்புற்ற இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிற சொல்லுகிறது. தாழ்மையாக தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்கிறார்கள். இன்றைக்கு அந்த மகிமையை காண முடியவில்லை என்று சொன்னால் எங்களிடம் தாழ்மை இருக்கிறதா? எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோமா? நாங்கள் வேலைக்காரர்கள் சொல்கிறோமா அல்லது எஜமானன் என்று நாங்கள் சொல்லுகிறோமா? எங்களை ஒரு விஷயம் சோதித்து அறிவோம். அந்த தாழ்மை எங்களிடம் இருக்கிறதா? மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் தங்களை வேலைக்காரர், ஊழியக்காரர் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எப்படி வாழுகிறோம்? ஒரு விஷயம் எங்களை சோதித்து அறிவோம். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. காலம் இனி செல்லாது. எங்களை சோதித்து அறிவோம். கிறிஸ்துவாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து, மற்ற அப்போஸ்தலரிடமிருந்து நாங்கள் தாழ்மையை கற்றுக்கொண்டோமா? தாழ்மையாக இருக்கிறோமா? தாழ்மையாக ஊழியம் செய்கிறோமா? எங்களை சோதித்து அறிவோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வர